வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா 47 படத்தை பற்றி இப்போ ஒரு வேறு லெவல் அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா 47 வந்து நம்ம ஜீத்து மாதவன் டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம நசிரியா வந்து ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறதா இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து ஒரு அஃபீஷியலான நியூஸாகவே இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. நம்ம சூர்யா நசிரியா வந்து ஏற்கனவே வந்து புறநானூறு படத்தில் வந்து இணையறதா இருந்தது. ஆனால் அந்த படத்தில் வந்து நிறைய கேஸ்டிங் பிரச்சனை, அப்புறம் ப்ரொடியூசர் பிரச்சனை, சூர்யா லீட்லேருந்து வெளியே வந்தார். இப்போ அந்த படம் வந்து சிவகார்த்தியின் கைக்கு போயிடுச்சு. அந்த படத்தில் நடிக்க வேண்டிய எல்லாருமே வந்து விலகிட்டே இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா துல்கர் சல்மான் விலகிட்டாரு, நசிரியா விலகிட்டாங்க, அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி விலகிடுச்சு, சூர்யா விலகிட்டாங்க. அதனால் இப்போ வந்து அவங்களோட காம்பினேஷன் திருப்பி வந்து ரீனியூ ஆகப்போதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜீத்து மாதவன் ஏற்கனவே வந்து ஒரு மலையாள டைரக்டர், அவரோட ஆவேசம் வந்து வேறு லெவலில் ஓடிச்சு. குறிப்பாக தமிழ்லேயும் வந்து வேறு லெவல் சக்கப்போடு போட்டுச்சு. அந்தளவுக்கு வந்து நம்மளோட ஃபகத் ஃபாசில் வேறு லெவலில் வந்து ஒரு ஃபால்ட் எலமெண்ட்டோட ஒரு வேறு லெவலில் வந்து ரோலில் நடிச்சிருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா அந்த படம் ரிலீஸ் ஆகையில் அந்த ரீல்லாம் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நம்ம சூர்யாவோட அவர் வந்து ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம நசிரியா வந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படியே ஃபீமேல் லீடாக ஜாயின் பண்ண போகிறதா தெரியுது. இவங்க வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. குறிப்பாக அவங்க வந்து நையாண்டி படத்தில் தான் லாஸ்ட்டாக வந்து நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நையாண்டி நேரம் அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கவே இல்லை. குறிப்பாக சொன்னோன்னா அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அவ்வளோவா நடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி ரீயூனியன் ஆனாலும் தமிழில் அவங்க நடிக்காமல் இருந்தாங்க. இப்போ தமிழுக்கு வந்து அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா நசிரியா இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்? நம்ம ஜீத்து மாதவனோட ஸ்க்ரீன் பிளேவுக்கு இவங்க 2 பேரும் ஆப்ட் ஆவாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.